வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கனாய்சியஸ். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ. ஐபிஎல்லோட ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சு இன்டர்நேஷ்னல் நம்ம காலடி எடுத்து வச்சிட்டோம். இங்கிலாந்துல ஃபர்ஸ்ட் சம்மர் டு ஸ்டார்ட் வித் 2025 வந்து இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து 5 டே 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ். ஒரு கம்ப்ளீட் எக்ஸைட்டிங்காக இருக்கும். இப்போதான் சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா இது பார்த்தோம். WTCல மதன் சொன்ன மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சு அதில் ரிவ்யூ பண்ணலான்னு பார்த்தோம். பட் கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால பண்ண முடியல. ஸோ நம்ம எல்லாருமே பயங்கர இன்ட்ரெஸ்டாக பார்த்துருக்கோம் அந்த மேட்ச் எப்படி போச்சு அண்ட் அதோட இது எல்லாமே. ஸோ இப்போ நம்ம அப்படியே இங்கிலாந்து vs இந்தியா அந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரீஸ்க்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆக போகுது. ஹெட்டிங்லி ஹெட்டிங்லினாலே ஒரு ஸ்டோக்ஸோட ஹீரோயிக்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வரும். அந்த ஒரு பயங்கரமான அடி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆக்சஸ்ல அடிச்சு அவரோட அந்த ஒரு செலிப்ரேஷன் தான் எனக்கு இன்னுமே அந்த ஹெட்டிங்லினாலே எனக்கு ஸ்டோக்ஸோட ஹீரோயிக்ஸ் வித் அந்த ஒரு அக்ரெசிவ் செலிப்ரேஷன் அதுதான் ஞாபகம் வரும். ஸோ ஓப்பனிங் கேஸ். ஆமா, பயங்கரமான இருக்க போகுது. அண்ட் நிறைய டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு பாயிண்ட்ஸ், இன்க்ளூஷன்ஸ், எக்ஸ்க்ளூஷன்ஸ். அண்ட் எனக்கு என்னன்னா இங்கிலாந்துல இப்போ கரண்ட் ட்ரெண்ட் அண்ட் அந்த பிச்சோட பிஹேவியர் எப்படி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு அதை பத்தியும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேடி, அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து வந்து ஆல்ரெடி போல்டா அவங்களோட டீம் 11 வந்து யூஷுவல் கம்ப்ளீட்டா ஃபார்மேட் தான். அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒன் டே மாதிரி பண்ணுவாங்க, பட் இது 2 days முன்னாடி அப்ரண்டா பண்ணிட்டாங்க. பட் எல்லாமே மோஸ்ட் ஆப்வியஸ் கால் தான். பெரிய ஒரு சேஞ்சஸ் இல்லைன்னா ஒரு சர்ப்ரைஸ்லாம் எதுவுமே இல்லை. யூஷுவல் டீம் தான். நம்ம என்ன 11 ப்ராபபிள் 11 எதிர்பார்த்தோமோ அதே 11 தான். ஸோ மேடி, ஐ வில் ஸ்டார்ட் வித் யூ. உங்களோட தாட்ஸ் என்ன? அதான் அந்த ப்ராபபிள் 11 நீ படிச்சிரு. யூஸ்வலா வந்து இங்கிலாண்டோட ஃபார்மேட்டே இதுதான். இந்த வாட்டி வந்து நீ படிக்கலையா, நான் படிக்கவா? நான் படிச்சிடறேன். பென் ஓகே, டேக்கெட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். டன். ஓகே, ஸோ ஓப்பனிங் ஜாக் ராலி, பென் டக்கட். ஸோ அவங்களோட ஒரு ப்ராமிசிங் ஸ்டார்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆலி போப் வைஸ் கேப்டன் அவர் தான் இருப்பாரு. டு பி ஃபாலோ சாரி ஆலி போப் தான் நினைக்கிறேன், இல்லை ஹாரி ப்ரூக். டு பி ஃபாலோட் பை ஜோ ரூட், ஆலிபோப் தான். ஆலி போப், அப்புறம் ஹாரி ப்ரூக், அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ் கேப்டன். இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஃபிட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பென் ஸ்டோக்ஸ் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பேஸ். ஸோ எப்படி அதான் பயமா இருக்குன்னு இருக்கு. பார்ப்போம். ஆமா, அவர் பவுலிங் சூப்பரா போட்டு இருந்தாரு. ஹி இஸ் கம்ப்ளீட்லி பேக் டு ஹிஸ் ரிதம் அண்ட் ஹி இஸ் 10 times ஸ்ட்ராங்கர் தென் வாட் ஹி வாஸ் ஆக்சுவலி பிஃபோர். அதனால அந்த பர்டிகுலர் வெர்ஷனுக்கு வந்து நான் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். அண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஜேமி ஸ்மித் ஃபோக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. பென் ஃபோக் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, பட் என்னன்னு தெரியல ஜேமி ஸ்மித்தோட சடன் எமர்ஜென்ஸ் அண்ட் அது வந்து அப்படியே ஜேமி உள்ள டீமுக்குள்ள ஸ்மித்தும் வந்திருக்காரு. பயங்கரமான ப்ராமிசஸ் காமிச்சிருக்காரு. ம். இல்ல, பென் ஃபோக்ஸ் லாஸ்ட் சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. அவரை வந்து நீ வெளியில உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பாயிண்டே இல்லை அப்படிங்கிற ஜேமி மாதிரி ஸ்மித் இருந்தது. மாதிரி ஒரு இது வேணும். அந்த அதனாலதான், ஏன்னா அவர் எந்த பெருசா எந்த தப்பும் பண்ணல. அவர் அலெக்ஸ் கேரி ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி இருந்தார், ஒரு மாதிரி டீம் வந்து சரியில இருக்கும்போது பென் ஃபோக்ஸ் நிறைய இந்தியால வந்து நிறைய ஸ்பின்னர் சூப்பரா ஆடக்கூடிய ஒரு சில பிளேயர்ல பென் ஃபோக்ஸ் ஒரு முக்கியமான பிளேயர். ஸோ அதனால அவரோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு ஜேமி ஸ்மித். அப்புறம் 3 குவிக்ஸ், கிறிஸ் வோக்ஸ் அவர் பேட்டிங் ஆடுவாரு. பிரேடன் காஸ், ஸ்டூவர்ட் பிராட ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு பிளேயர். ஜாஷ் டங்க், ஆண்டர்சன் அந்த பர்டிகுலர் இதில், ஷோயப் பஷீர் ஒரு லோன் ஸ்பின்னர். ஸோ இதுதான் அவங்களோட 11 மேடி. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து முடிச்சிடலாம். ஏதாவது தாட்ஸ் இருக்கா? ஏதாவது சர்ப்ரைஸ் பெருசா எதுவும் இல்ல, பட் அதான் ஏதாவது இருக்கா? சர்ப்ரைசஸ்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து ஜேமி ஓட்டன் ஆடுவாங்கன்னு நினைச்சேன். அந்த ஹைட்டுக்கு ம். ப்ராபபிளி இங்க இருக்க இந்தியன் பேட்ஸ்மேனை வந்து அந்த ஹைட்ல டிசீவ் பண்ற மாதிரி ஜேமி ஓட்டன் ஆடுவாங்கன்னு நினைச்சேன். பட் தே வென் ஃபார் பிரைடன் காஸ். அவங்களுக்கு வந்து அந்த பேட்டிங் இன்னும் டெப்த் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. ஆல்ரெடி அவங்க பேட்டிங் ஹெவி. ஸோ அவங்க ஜேமி ஸ்மித் இன்க்ளூஷனும் வந்து அவர் பயங்கரமான அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். அவங்களுக்கு பென் ஸ்டோக்ஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு பயங்கரமான அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான் தேவைப்படும். பென் ஃபோக்ஸ் வந்து கன்வென்ஷனல் பிளேயர், நீ நோட் பண்ணா தெரியும். அவர் வந்து பெருசா சுத்தலாம் மாட்டாரு. கன்வென்ஷனல் பிளேயர் வேண்டாம், எனக்கு அட்டாக்கிங்கே வேணும்னு சொல்லிட்டு ஜேமி ஸ்மித் அண்ட் 7. ஸோ அவங்களோட என்ன சொல்றது, இந்த 7 பேரை விக்கெட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கான பவுலிங் அட்டாக் நம்ம கிட்ட இருக்கான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அது பின்னாடி வருவோம். பட் தேர் கம்ப்ளீட்லி பேட்டிங் ஹெவி. ஆல்ரெடி பேஸ் பால் ஆடிட்டு இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி இங்கிலாந்து பிச்சஸ் கண்டிஷன்ஸ்லாம் இப்போ நான் WTCல பார்த்ததாகட்டும், தென் நியூசிலாந்து மேட்சஸ்ல பார்த்ததாகட்டும், அண்ட் ஜிம்பாபே சீரி மேட்ச் நடந்தது. ஸோ எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி. லைக் ரொம்ப பேட்டிங் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது, டியூ டு அந்த சம்மர்னால. யூஸ்வலா வந்து ரொம்ப கோல்டா இருக்கும். பட்
கொஞ்சம் வந்து உனக்கு வெயில் பட்டதுனால உனக்கு கிராக்ஸ் வர ஆரம்பிச்சிருது. 300+ அண்ட் ஃபோர்த் இன்னிங் சேஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுள் ஆயிடுது. நீ ஈஸ் பார்த்தனா அவுட் தெரியும் உனக்கு. பண்ணிருக்காங்க. அதுதான் அந்த ஃபோர்த் இன்னிங்ஸ் உனக்கு ஃபிஃப்த் டே வந்தாலோ இல்ல ஃபோர்த் டேல செகண்ட் செஷன்ல வந்தாதான் உனக்கு கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பட் இப்போ மோஸ்டா வந்து தேர்ட் டேவோட எண்டு டீக்கு அப்புறமே வந்துருதுனால ஃபோர்த் டே வந்து கொஞ்சம் பிளேயபிள் பண்ணின்ற மாதிரி கான்செப்ட்ல இருக்கு. ப்ராப்ளி ஃபிஃப்த் டே வரைக்கும் எந்த டெஸ்டும் போறது கிடையாது. ஸோ இங்கிலாந்து வந்து தேர் பேட்டிங் ஹெவிடா கம்ப்ளீட்டா. ஓகே, பவுலிங் இந்த வந்து ஃப்ரெஷ். இடத்துல ஓகே, டீம் 11 பொறுத்த வரைக்கும் அதான் ரொம்ப ஆப்வியஸா தான். ஜேமி ஓட்டன் வந்து அந்த பவுலர் வந்து ஒரு மாதிரி மிடில் ஃபேஸ்ல போற மாதிரி பவுலர். எனக்கு அது மாதிரி வேணாம். பேடன் கார்ஸ் வந்து அப்ரண்டாவே போட விடும், நம்பி போட வைக்கலாம். அதனால கிறிஸ் வோக்ஸ், பேடன் கார்ஸ் ஆல்ரவுண்டர் பவுலர்ஸ். அண்ட் ஜார்ஜ் டங் கொஞ்சம் சூப்பரா போட்டுருக்காங்க. அயர்லாந்து டெஸ்ட்டும் சரி, இப்போ ரீசெண்டா நடந்த ஆமா. டெஸ்ட் எல்லாமே ஜார்ஜ் டங் நல்லா போட்டிருக்காரு. அதனால அவரை வச்சிருக்காங்க. அண்ட் பேட்டிங் சொன்ன மாதிரி ஜாக் ராலி இருக்கட்டும், பென் டக்கட், எல்லாமே பெரிய 100 அடிக்கிற பிளேயர்ஸ். அப்படி ஃபாலோட் பை ஆலி போப், ஹாரி ப்ரூக், ஜோ ரூட். ஐயோ, லைனப்பே பயங்கரமா இருக்கு. பயங்கர ஸ்டார் ஸ்டெபேட் லைனப் அண்ட் ரொம்ப ப்ராமிசிங் ஒரு கன்சிஸ்டன்ட் லைனப். பெருசா சேஞ்சஸே இல்லை. ஓப்பனருக்கு ஆள் இல்லை, இந்தியா ஆட ஆள் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த 6 பேர் வந்து பயங்கர ஸ்ட்ராங், கன்சிஸ்டன்ட். அந்த 6 பேரை மாற்றவே முடியாது இந்த ஒரு காலத்துல. நம்ம இந்தியா லைனப் இருக்கு பார்த்துருக்கியா? ஷேவாக், சச்சின், கங்குலி, டிராவிட், விவிஎஸ் லக்ஷ்மன், அந்த மாதிரி ஒரு லைனப் மாதிரி ஒரு பயங்கர ஸ்ட்ராங் லைனப். இதுக்கு ரீப்ளேஸ்மெண்டாவும் பெருசா செட்டில் லைனப். செட்டில் லைனப்பா இருக்கு. இதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம்ல, இவங்க தூக்கிட்டு இவங்களை போடலாம் அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லை. பயங்கர செட்டில்டா இருக்குன்னு சொன்ன மாதிரி. ஏதோ சொல்ல வந்திய சொல்லி. அதுதான் இப்போ நீ நம்ம பேட்டிங் ஹெவின் எவ்வளவுதான் ப்ராமிஸ் பண்ணாலும் அவங்க அவங்க பிளேயிங் லெவனை பாக்குறப்ப அவங்க எப்பவுமே வந்து +50 +40 எடுக்கலான்ற மைண்ட் செட்டில் தான் போறாங்க. நீ யோசிச்சு பார்த்தா அவங்க பவுலிங் வந்து கம்ப்ளீட்லி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 வருஷமா 10 வருஷமோ அப்படி 15 வருஷமே கூட சொல்லிக்கலாம். ஸ்டுவர்ட் பிராட் ஆண்டர்சனோட சர்வீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜாக் லீச் மாதிரி ஒரு ஸ்பின்னர், அதுக்கு முன்னாடி கிரேம் ஸ்வான் இருந்தாரு, அதுக்கப்புறம் நடுவில் வந்து ப்ராபப்ளி இவர் இருந்தான்னு நினைக்கிறேன், மாண்டி பன்னிசர் இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லெஃப்டிஸ் அண்ட் மோரோவர் இந்த ஜாக் மாதிரி லீச். பிளேயர் போயிருக்காங்க. ஜாக் லீச் தான் லெஃப்டிஸ் பவுலரை தான் போயிருக்காங்களே தவிர அப்ப கிரேம் ஸ்வான் மட்டும் தான் ஆஃப் ஸ்பின்னர். பட் தட் டூ அவர் வந்து கொஞ்சம் முன்னாடி மாண்டி பன்னிசர் அதுக்கப்புறம் வந்து பயங்கரமான ஒரு ப்ராமிசஸ் காமிச்சாரு. ஸோ ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கு கன்வென்ஷனல் ஆஃப் ஸ்பின்னருக்கு ரொம்ப நாள் கழிச்சு போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. கிரேம்ஸ் ஒன்க்கு அப்புறம் இவர் தான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்ல. ஆமா நடுவில் ஒரு ஆமா. வாட்டி யாரையோ ட்ரை பண்ணாங்க, பட் அவர் ஆனால் சக்சஸ் ஆகல. ஷோயப் பஷீர் மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, பட் அவரால் டெலிவர் பண்ண முடியுமா? ஏன்னா உனக்கு ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்கன்னா உனக்கு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் ஒருத்தர் தேவை டு மேக் தட் ரஃப் இன் த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஏன்னா இந்தியாவில் வந்து உனக்கு ஃபுல்லா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பண்ட், ஜடேஜா மட்டும் தான் இருக்காங்க. ஜெய்ஸ்வால் டாப் ஆஃப் த ஆர்டர்ல ஆடுறாரு. உனக்கு ரஃப் கிரியேட் பண்றதுக்கு ஆள் கிடையாது இங்க. ஸ்டார்க் மாதிரி ஒரு ஆள் ரஃப் கிரியேட் பண்றது கிடையாது. நீ லயன் நோட் பண்ணிருக்கே தெரியல, எப்பெல்லாம் ஸ்டார்க் போறாரோ அப்ப இந்த பக்கம் லயன் வந்து போடுவாரு. அந்த எண்டை வந்து மேட்ச் பண்றதுக்கு அந்த ரஃபை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணி போட முடியுமான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அவங்க வந்து தே ஆர் வீக் அட் பவுலிங் பட் ஸ்ட்ராங்கர் இன் பேட்டிங். அந்த அந்த பவுலிங் லைனப்பை மேட்ச் பண்றதுக்கு ரொம்ப ஹெவியா போயிட்டாங்க பேட்டிங்க்கு. ஸோ ப்ராப்ளி தே கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் ஹவு மச் தே ஸ்கோர். அவ்வளவுதான். கிறிஸ்டோஸ் மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் நினைக்கிறேன். மேட்ச் எல்லாமே லெஸ் தென் 5 டெஸ்ட் மேட்சஸ் தான். அது ஓகே. பட் ஆனா இங்கிலாந்து இப்போ இந்த பிரேடன் கார்ஸ், அப்புறம் ஓவர்டனா இருக்கட்டும், இல்லைன்னா கிறிஸ் வோக்ஸ், இவங்க எல்லாமே இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து நம்ம T20ல வந்து செம்ம அடி வாங்கிட்டு போனாங்க. இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பாங்கன்னு பேரை பார்த்து ஓகே ஜாஸ்டன் ஓகே அப்படின்னு நினைச்சாங்கன்னா அங்கதான் தப்பு. இங்கிலாந்து பவுலர்ஸ் அது தப்பு. ஓவர் காஸ்ட்ல வந்து பயங்கரமா இருப்பாங்க. ஆண்டர்சன், ஸ்டூவர்ட் பிராட் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி கூட இவங்களுமே ஸ்விங்கிங் போத் த வேஸ் அண்ட் எனக்கு டஃபா தான் இருக்கும். நாளைக்கு இவ்வளவு ஈஸியாலாம் இருக்கவே இருக்காது நினைக்கிறது. அதுதான். பட் ஈஸியா அந்த இருக்காது அளவுக்கு டெஃபினட்டா. அந்த அளவுக்கு அந்த ஈஸின்னு சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மாட்டேன். கிடைக்குமான்னு தெரியல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபேக்ட் தான் இருக்கும். பட் தே நோ த கண்டிஷன். ஏன்னா பிறந்ததுல இருந்து அங்கதான் ஆடிட்டு டெஃபினட்டா. இருக்காங்க. அண்ட் இது இருக்கும். அண்ட் ஷோயப் பஷீர் ஒரு லோன் ஸ்பின்னர் தான். அண்ட் இங்கிலாந்து வந்து ஜாக் லீச் வந்து கொஞ்ச நாள் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அவரை ரொம்ப இன்வெஸ்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க. போட்டிருந்தாரு. இப்போ வந்து அவரை டைம் ஒரு மாதிரி டிரான்சிஷன் ஃபேஸ்னால இப்போ ஷோயப் பஷீர். அண்ட் ஷோயப் பஷீர் நீங்க நல்லா அவரோட எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல நீ பெருசா அவர்கிட்ட வந்து இப்போ அஸ்வின் ஜடேஜா மாதிரி நீ 5 for 5 எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த கண்டிஷன்ஸே அவ்வளவுதான். அவருக்கு கிடைக்க போற ஓவரோ ஒரு தள்ளணும். மாதிரி தள்ளணும். அந்த மாதிரி மிடில் ஃபேஸ்ல லஞ்சுக்கு முன்னாடி டக்கு டக்குன்னு ஒரு 4 ஓவரை போட்டு முடிக்கிறது, டேக்கு முன்னாடி வந்து ஸ்பின்னு தான் போடணும்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி டைம் அந்த மாதிரி ஒரு டக்கு டக்குன்னு போட்டு முடிக்கிறதுக்கான பவுலர் அந்த இடத்துலயுமே நல்லா போட்டுருக்காரு. இப்போ அயர்லாந்து சீரீஸ்ல 6 விக்கெட் ஹால் எடுத்து கொடுத்தாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. ஸோ அவரோட கொடுக்கப்பட்ட ரோலை பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் அவர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அதனால அந்த இதுல எனக்கு பிச்சு கண்டிஷனை பத்தி ஒரு இது
நிறைய பேர் வந்து இப்போ ரிவ்யூஸ்ல சொல்லியிருப்பாங்க, கன்சிடரிங் த இது இப்போ ஒரு லாஸ்ட் 10 மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர், ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர், ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணணும், செகண்ட் பேட்டிங் பண்ணணும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் நீ ஃபோர்த் இன்னிங்ஸ் ஆடினீங்கன்னா இந்த பர்டிகுலர் 215 தாண்டி யாருமே அடிச்சது இல்லை ஹிஸ்ட்ரியில, அப்படி இப்படி நிறைய ஸ்கோர் இருக்கும். நான் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸை எப்படி அணுகுவேன்னா, டாஸ் ஜெயிச்சா டெஃபினட்டா ஓவர் காஸ்ட் கண்டிஷனா இருந்தா ஃபீல்டிங் கண்ணை மூடிட்டு எடுத்துடலாம். ஃபோர்த் இன்னிங்ஸ் பிச் டிமான் ஆகுங்கிறத பத்தி பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இதை வந்து நம்ம லாஸ்ட் இந்தியா இங்கிலாந்து டூர் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை 2-1 லீட்ல இருப்போம். அப்ப நம்ம வந்து திரும்ப போயிடுவோம், இந்தியாவுக்கு போயிடுவோம், ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால, கோவிட்னால. ஐபிஎல் கோவிட்னால. அப்புறம் ஐபிஎல் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆடுறதுக்கு மட்டும் வருவோம், டபிள்யூடிசி ஆடுறதுக்கு ஒன் முன்னாடி. அந்த ஒன் ஆஃப்ல இந்தியா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி எல்லாம் ஓகே. ஃபோர்த் இன்னிங்ஸ் வந்து 350 டார்கெட் வைப்பாங்க இங்கிலாந்துக்கு. 350 அது ரெக்கார்ட் ஃபுல்லா ஃபேவர் ஆஃப் இந்தியா. அது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல உனக்கு அந்த இருக்கு இருக்கு. பப்ளிக்கும். அந்த 350 சான்ஸே கிடையாது. 95%, 97% இந்தியா ஃபேவரபிள், அழகா அடிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனா இங்கிலாந்து வெறும் ஒரு 95 ஆட் ஓவர்ஸ்ல 350 சேஸ் பண்ணிடுவாங்க. வெறும் ஒரு விக்கெட் 2 விக்கெட்லயோ ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளே இல்லாம. சவுத் ஆப்பிரிக்கா நீங்க எப்படி பண்ணாங்க பாத்தியா, அந்த மாதிரி ஸ்ட்ரகிளே இல்லாம சேஸ் ம். பண்ணிருக்காங்க. ஸோ அது என்ன தெரியுதுன்னா, உனக்கு வந்து இயர்லி ஆன் டெஃபினட்டா அந்த நியூ பால்ல கொஞ்சம் ஸ்விங் இருக்கும், அப்ரண்டா ஸ்விங் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஓவர் காஸ்ட் அந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்விங் இருக்கும். பட் ஒரு சாலிட் பேட்டர், ஒரு கேஎல் ராகுல், புஜாரா அந்த மாதிரி ஒரு பேட்டர் வந்து கொஞ்சம் நெகேட் பண்ணி அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷனையும் அந்த நியூ பாலையும் நீ தாண்டிட்டீங்கன்னா டெஃபினெட்லி 300 ரன்ஸ் இங்கிலாந்துல ஈஸியா அழகா அடிக்கலாம். அதுதான் என்னோடது. அண்ட் ஆல்சோ பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் என்னோட ப்ரிஃபரன்ஸ். நான் இப்போயும் ஓப்பனா சொல்லிட்டேன். அதுக்கு நான் கொஞ்சம் அகைன்ஸ்ட் தான். சரி, நீ சொல்றது ஸ்டாட்டிஸ்டிக்கலி கரெக்ட். பட் அது வந்து எப்ப நடக்கும்னா உனக்கு வெதர் பெர்மிட் ஆகணும். இங்கிலாந்து வெதரை பொறுத்த வரைக்கும் உனக்கு இங்கிலாந்து பிளேயர்ஸ்க்கு இங்கிலாந்து வெதரை பத்தி தெரியாது. உனக்கு சன் வெளியே வந்தா மட்டும் தான் நீ சொல்றது நடக்கும். கிட்டத்தட்ட உனக்கு செகண்ட் இன்னிங் சேஸ் பண்றப்போ உனக்கு வந்து ஓவர் காஸ்ட் கண்டிஷன் வந்துருச்சுன்னா ஃபோர்த் இன்னிங் சேஸ் வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர். நீ அங்க வந்து உன்னால வெதர் ஃபோர்காஸ்ட்டை வந்து உன்னால மேப்ல கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா காலில் ஒரு மாதிரி இருக்கும், டக்குன்னு 2 மணி நேரத்துல வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராபபிலிட்டி இருக்கனால அந்த கேம் தான் டிசைட் பண்ணும். ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பியூட்டி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் என்னன்னா 12th மேனா எப்பவுமே வெதர் இருக்கும். அது யாருக்கு இருக்கான்றது தான் வந்து கொஸ்டின் இருக்கு. ஸோ அதுதான் வந்து பியூட்டி ஆஃப் கிரிக்கெட் அந்த இங்கிலாந்துல. ஸோ நம்ம ஊர்னா கண்டுபிடிச்சலாம், ஓகே வெயில் அடிக்க போது மழை வர போகுதுன்னு சொல்லிட்டு. பட் இங்கிலாந்துல அப்படி இல்லவே இல்லை. டீல ஒரு மாதிரி இருக்கும், திருப்பி அடுத்த நாள் பார்த்தா பளிச்சுன்னு வெயில் அடிக்கும். ஸோ தட் டிபெண்ட்ஸ். நீ சொல்றது வந்து வெதர் பெர்மிட் பண்ணா மட்டும் தான். வெதர் வந்து எந்த டீமுக்கு பெர்மிட் பண்றது வெதர் டிசைட் பண்ணும். அதான் 12th மேன் ஆஃப் இது. ஆஸ்திரேலியா எல்லாம் ட்வீட் போடுவாங்க, இன்னும் இங்கிலாந்து டீமுக்கு 12th மேன் வச்சு ஆடுறாங்க வெதரா சொல்லிட்டு. நிறைய வாட்டி மழை வந்து காப்பாத்தி விட்டுருக்காங்க ஆசஸ்ல. ஓகே, அது உன்னோட அதுதான், அது ஜஸ்ட் ஒரு கண்டிஷன், உன்னோட இதுதான். பட் பேஷண்ட் கண்டிஷன் வந்து டெஃபினட்டா டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் என்னன்னா இது வந்து சில பேர்லாம் அப்ரண்டா ஃபோர்த் இன்னிங் ஆடவே முடியாது, நான் பேட்டிங் எடுக்க போறேன் அப்படிங்கிற அந்த மைண்டோட தாட் இப்ப இருக்கக்கூடாது. கிடையாது. அதுதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். பேஷண்ட் கண்டிஷன் நீ அது இப்ப மாத்திக்கலாம், இருக்காது. அழகா மாத்தி எடுக்கலாம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வெரி போல்ட் கால். ஒரு மாதிரி ஃபோர்த் இன்னிங்ஸ் ஆட போறோம், லார்ட்ஸ்ல ஆட போறோம், ஆடவே முடியாது. ஃபோர்த் இன்னிங்ஸ்ல நீ 100 தாண்ட முடியாது. ஆவரேஜ் ஸ்கோர்லாம் நீ பாத்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கும். நான் ஏன்னா அந்த ஒரு ரிவ்யூ பார்த்தேன், ஃபோர்த் டெஃபினட்டா. இன்னிங்ஸ்ல வந்து ஆமா ஆமா கரெக்ட். 150 தான் ஆவரேஜ் ஸ்கோரே. நீ ஃபோர்த் இன்னிங்ஸ்ல ஆடினீங்கன்னா நீ காலி. ஃபோர்த் இன்னிங்ஸ் லீடே விடக்கூடாது, 40 ரன்னுக்கு மேல லீடு விடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லியிருந்தாரு. ஃபோர்த் இன்னிங்ஸ் 40 ரன்னுக்கு மேல லீடு விட்டீங்கன்னா நீ காலி ஆயிருவ அதுக்கு. பட் 100 ரன் லீடு விட்டாங்க ஆஸ்திரேலியா. அவ்வளவு லீடு விட்டு பட் அசாத் இப்ப இதே 77. 350 கூட. பட் சேஸ்ல பார்த்தா அது கஷ்டம் தான். பட் ஆனா அடிக்கக்கூடிய சேஸ் தான். கண்டிப்பா கண்டிப்பா. 200 கஷ்டம் தான். அதுதான் அவங்க அந்த பிரேவ் காலை வந்து அவங்க பவுலர்ஸ்னாலே டச் பண்ணாங்க. நான் அதுலயே சொல்லியிருந்தேன்ல, அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு போயிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. அவுட் ஆஃப் கான்டெஸ்ட் இருந்தாலும் அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு போயிட்டு முதல்ல இந்த ஓவர் கண்டிஷன் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம், உங்களை யூஸ் பண்ண விரும்பல. ஏன்னா ஆஸ்திரேலியா அவ்வளவு ஸ்ட்ராங் போலிங்ல, நீங்க யூஸ் பண்ணிட்டு நாங்க வந்து 50, 100ல ஆல் அவுட் ஆக விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு போயிட்டு அவங்க ஸ்ட்ரென்த்தை பேக் பண்ணி தே கவுன் த கேம். ஸோ குடோஸ் டு எடன் மார்க்ரம். அதெல்லாம் வந்து இன்னிங்ஸ் ஃபார் த செஞ்சுரின்ற மாதிரி லைக் ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப ஓவர் பண்ணாங்க இன்னிங்ஸ். லார்ட்ஸ் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கண்ட்ரில, லார்ட்ஸ் மாதிரி ஒரு டெஃபினட்டா வென்யூல செஞ்சுரி ஃபோர்த் இன்னிங்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு 200, 300 ஈக்குவல் என்ன கேட்ட வரைக்கும் ஒரு என்ன கேட்டா நார்மல் பிட்ச்ல. எய்டன் மார்க்ரம் அப்படிங்கிற ஒரு ரிமெம்பர் த நேம் சொல்லுவாங்கல்ல. இப்போ 2016 கார்லஸ் பிராத்வேட் அவரோட எவ்வளவோ அடிச்சிருக்காரு, அடிக்கல, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா ரிமெம்பர் த நேம் கார்லஸ் பிராத்வேட் அப்படின்னு ஏன் கௌதமோட அந்த கமெண்ட்ரி நான் இன்னும் கேட்டுட்டே இருக்கேன். இதே மாதிரி 2025 மார்க்ரம் அவர் எப்படிப்பட்ட பிளேயரோட ஃபார்ம் அதெல்லாம் அவரோட 2025 அந்த டபிள்யூடிசி சவுத் ஆப்பிரிக்கன் ரிடம்ஷன் கெம்பா பவுமோட பார்ட்னர்ஷிப்னா எய்டன் மார்க்ரம் ப்ளீஸ் அந்த நேம் அவருக்கு அந்த ரிமார்க்கபிள் நேம் ஹிஸ்டரியில ரெக்கார்ட் ஆனது. ஸோ டெஃபினட்டா அதுதான். அண்ட் ஓகே, எப்படி நம்ம இந்தியா சைடுக்கு வரலாம்.
இந்தியால இப்போ வந்து 11 சூஸ் பண்றதே நமக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு. அதெல்லாம் ரோஹித் டீப் அண்ட் விராட்னு ரைட்டா நம்ம இருக்கு. போட்டு போட்டு பேரை போட்டுட்டு நம்ம ஃபில் பண்ணுவோம், பும்ரா அப்படின்னு போட்டு. இந்த தடவை 11 வந்து ஒரு மாதிரி புதுசா தான் இருக்கும். அதனால மேபி நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் 11. ஸோ 11 எப்படி போயிடலாமா? நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஸ்டார்ட் ஸோ பண்ணு. ஃபார் த ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஒரு இன் ஸ்லாட்டா போகலாம். ஹிஸ்டரி, அதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி, ஒரு ஒரு டிகேடுக்கு அப்புறமா வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லாம ஒரு டூர் ஆரம்பிக்க போகுது நமக்கு. நீங்க வந்து என்னதான் கில் ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலும் இட் இன் மேட் ஃபார் த டீம். ஸோ வந்து ஒரு சச்சின் டெண்டுல்கர், அதுக்கப்புறம் 95ல 96 லாஸ்ட்ல வந்து கங்குலியும் டிராவிடும் ஆடி இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேஸ் தான் இப்போ நமக்கு நடந்திருக்கு. 97 96 தெரியல, ராகுல் டிராவிட் அண்ட் கங்குலி ரெண்டு பேருமே ஒரே டைம்ல லாஸ்ட்ல டெபியூட் ஆவாங்க. ஸோ அதே மாதிரி இப்ப 99. நமக்கு நடக்க போற டிரான்சிஷன் 99, சாரி. ஸோ அந்த டைம்ல ரெண்டு பேர் டெபியூட் ஆனாங்க. அது மாதிரி அந்த இந்தியன் டீம் தான் இப்போ நடக்க போற இந்தியன் டீம். அந்த டிகேட்க்கு எப்படியோ அதே தான். ஸோ அந்த டிரான்சிஷன் இப்போ கோத்ரூ பண்ண போறாங்க. நான் அப்பயும் உனக்கு பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்ல யாரும் கிடையாது. அப்பதான் வந்து எமர்ஜ் ஆகிற மாதிரி இருந்தாங்க 96 வேர்ல்ட் கப் அப்புறம். ஸோ அதே ஃபேஸ் தான் இப்போ இந்தியா இப்போ வர போறாங்க. ஸோ லாட் ஆஃப் யங் நேம்ஸ். ஐம் ஹாப்பி பட் ஐம் வில் பி வெரி சேட். விராட் கோலி மாதிரி ஒரு ஆள் வந்து இல்ல. ஸ்டேட்டிங் ரோஹித் சர்மாவா இருந்தாலும் பட் டெஸ்ட் கிரிக்கெட்னு பாக்குறப்ப எனக்கு விராட் கோலி மாதிரி ஒரு ஆள் வந்து இல்ல, டீம்ல இல்லன்றதே ஒரு பெரிய விஷயம். ஜோ ரூட் கூட சொல்லியிருந்தாரு, விராட் கோலி இல்லாத வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதுவா இருக்கு, ஒரு டஃப் ஆப்போனண்ட்டை ஃபேஸ் பண்ணாத மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. பட் அது அவங்களோட ஜிங்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ கெட் அந்த மேன் மிஸ் பண்ணுவோம். ப்ராப்ளி ஸ்டார்டிங் வித் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் லாக்டு, கேஎல் ராகுல் லாக்டு, 5 டெஸ்ட் மேட்ச்க்கு லாக்டு. நம்பர் 3ல வந்து எனக்கு வந்து பிட்வீன் கருண் நாயர் அண்ட் அபிமன்யு ஈஸ்வரன். நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் சாய் சுதர்சன் சொல்றாங்க. பட் நான் சாய் சுதர்சன் ஒரு 2 மேட்ச் ஹோல்ட் பண்ணுவேன். லெட் ஹிம் ஹோல்ட். அந்த ரெட் பால் கிரிக்கெட்ல அவர் இன்னும் வந்து பெருசா அச்சீவ் பண்ணலன்னு சொல்ல முடியாது. பட் எட் அவர் ஒயிட் பால் ஃபார்மேட்ல தான் ரீசெண்டா பண்ணிருக்காரு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ரெட் பால் ஃபார்மேட்ல 2 பேர் நல்லா பெட்டரா பண்ணிருக்காங்க, ஈஸ்வரன் ஆகட்டும் கருணாயர் ஆகட்டும். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அஹடா ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கறது பெட்டர் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ தட் ஓகே. தி வேல்யூ ஆஃப் கெட்டிங் தி டெஸ்ட் கேப் வில் பி மோர். ஏன்னா ஒரு ஐபிஎல் அடிச்சுட்டு அப்படியே நம்பர் 3 ஆப்போசிட், அவர் நல்ல பிளேயர் தான், நல்ல லேட்டா ஆடுவாரு, ஸ்விங்கை கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணி ஆடுவாரு. பட் எட் நான் வந்து ஈஸ்வரனுக்கோ கருணாயருக்கோ இறக்க ஒருத்தர் கொடுத்துருவேன். ஸோ நம்பர் 4ல அல் பிளே கில், நம்பர் 5 பண்ட்டு அவரே சொல்லிட்டாரு. நம்பர் 6ல வந்து அல் பிளே இது ஜடேஜா. நம்பர் 6ல நான் ஜடேஜா வந்து ப்ரொமோட் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஜடேஜாவை தான் 23-25 சைக்கிளையும் 21-23 சைக்கிளையும் அதிகபட்சமான ஏவரேஜ் ரன்ஸ் ஒரு பேட்டருக்கு அப்புறமா அதிகமாக வச்சிருக்காரு. அண்ட் நம்பர் 1 ஆல்ரவுண்டர் வேற. ஸோ அவருக்கு எவ்வளவு டைம் கொடுக்குறோமோ அவ்வளவு நல்லது. அதுக்கப்புறம் அது பிளே நம்பர் 7 நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 8ல ஷார்துல் தாக்கூர் வச்சுப்பேன். இல்லைன்னா ஹர்ஷ்தீப் சிங். ஏன்னா உங்களுக்கு ஒரு 4 பவுலர் வேணுமா இல்ல ஒரு பேட்டர் கம் ஆல்ரவுண்டர் வேணுமான்றது டிசைட் பண்ணிக்கோங்க பேஸ்மெண்ட் கண்டிஷன். அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா, பும்ரா, சிராஜ். நான் வந்து பும்ரா வந்து 5 டெஸ்ட் மேட்ச் ஆட போறது கிடையாது. ஸோ அதனால பவர்ஃபுல்லான பவுலிங் அட்டாக்கை நீங்க இப்பயே ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ராப்ளம் நீங்க ஹர்ஷ்தீப் சிங்கை சேர்த்து ஆட வைக்கணும் இஃப் யூ கோயிங் ஃபார் லெஃப்ட் ஆர்ம் பேசர் அப்படின்னா. ஸோ பும்ரா இல்லாத டைம்ல உங்க 3 பேர் எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஸோ இதான் என்னோட டீம். என்னோட டீம்ல சாய் சுதர்சன் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு 2 மேட்ச் வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஈஸ்வரன் வந்து ஒரு 3 வருஷம் போன இங்கிலாந்து டூர்லயே அவர் இருந்திருக்காரு. பெட்டர் ஆவரேஜஸ், மோர் தேன் 50 ஆவரேஜஸ் கிட்ட வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இவ்வளவு ரன்னு அண்ட் அதை ஏர்ன் பண்ணிருக்காருன்றப்போ ஜஸ்ட் மறுபடியும் ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. வித் நோ டியூ ரெஸ்பெக்ட் சாய் சுதர்சன் நல்ல பேட்டர் தான். பட் இந்த ப்ரியாரிட்டி வந்து ஈஸ்வரன் கொடுத்தா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டை வந்து அவ்வளவு ஏர்ன் பண்ணி கஷ்டப்பட்டு ஆடி அந்த காலப்பை ஏர்ன் பண்ணதுக்கு அவருக்கு ஒரு டெஸ்ட் டிபியூட் கிடைக்கணும்ன்றது என்னோட விஷ். ஏன்னா உனக்கு வந்து கிரிட் மாதிரி பிளேயர்ஸ் கிடையாது, உனக்கு ஒரு புஜாரா மாதிரி ஒரு பிளேயர் தேவை. அப்பதான் உனக்கு பின்னாடி ஸ்ட்ரோக் மேக்கர்ஸான கில் ஆகட்டும் பண்ட் ஆகட்டும் பால் ஹோல்ட் ஆனாமல் அடிக்க முடியும். உனக்கு 3 பேர் ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் ஆகட்டும். உனக்கு கேஎல் ராகுல் மட்டும் தான் ஸ்ட்ரோக் மேக்கர், வேற யாரும் சாரி கொஞ்சம் கிரிட் ஆடக்கூடிய பிளேயர். பட் அவருமே வந்து ஒரு எலிகண்டா ஸ்ட்ரோக் மேக் பண்ண பிளேயர்ன்றப்போ உனக்கு உட்கார்ந்து நின்று ஒரு 100 பால் 150 பால் பொஜரா மாதிரி பாலை சாப்பிடறதுக்கு ஆள் வேணும். அப்பதான் உனக்கு வந்து இங்கிலாந்துல பின்னாடி ஓல்டு பால் அடிக்க முடியும். ஸோ எல்லாமே ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ், எல்லாருமே வந்து சூப்பரா கவர் டிரைவ் ஆடுவாங்க, லெக் ஃபிளிக் ஆடுவாங்க அப்படின்னு போயிட்டா உனக்கு விக்கெட் ஈஸியா விழுந்துரும். ஸோ எனக்கு கருண் நாயர் இல்ல ஈஸ்வரன் 2 பேர்ல யாரும் வந்தாலும் பெட்டர். ஏன்னா இது 2 பேரும் ஒரு ஸ்பாட் தான். ஓகே, நீ உன்னோட இது சொல்லிட்டேன், நான் என்னோட 11 சொல்றேன். அப்புறம் இந்தியா டீமோட 11 சொல்றேன் எப்படி போவாங்க. கேஎல் ராகுல், எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் ஓப்பன். ஒன்னொன்று வந்து நான் ஸ்டில் கோ வித் சாய் சுதர்சன். ஏன்னா சாய் சுதர்சன் வந்து நிறைய பேர் தெரியும். இப்போ சாய் சுதர்சன் மட்டும் நீ சொன்ன மாதிரி ஐபிஎல்லோட ஆரஞ்சு கேப் ஹோல்டர் அதனால உள்ளவன்ட்டு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி பார்க்க மாட்டேன். அவர் ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கா ஆண்டு வச்சிருக்காரு. ஆல்ரெடி ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் லாஸ்டா போகும்போது அவர் இந்தியா ஏவோட டிராவல் ஆனாரு. இந்தியா ஏவோட டிராவல் ஆகி சூப்பரா ஆடினாரு. துருவ் ஜுரேல் அண்ட் சாய் சுதர்சன் செமையா ஆடினாங்க இந்தியா ஏலே. பட் துருவ் ஜுரேலுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஏன்னா அந்த டைம் பண்ட் இல்லாதப்போ அவர் வந்து ஆடி ஒரு சான்ஸ் கிடைச்சது. சாய் சுதர்சன் சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா ஆல்ரெடி விராட் கோலி ரோஹித் சர்மா அந்த பொசிஷன்ல ஆடுறதுனால அவர் சான்ஸ் கிடைக்கல.
அதனால நான் ஐபிஎல் ஃபார்மா நான் பார்க்க மாட்டேன். இவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் என்னோட லெவல்ல சாய் சுதர்ஷன் தான் ஆடணும். நம்ம ஒன்றும் இல்லை. அண்ட் டு பி ஃபாலோட் பை கில். அவரே கேட்டு வாங்கியிருக்காரு நான் நம்பர் 4 தான் ஆடுவேன்ட்டு. சார் எப்படி ஆடான்னு பார்ப்போம். ஐ எம் நாட் in the position to comment at this moment. We can just give one more or few more chances to him, like how he will be proving. And number 5 வந்து I'll be putting punt. நம்பர் 6 நம்பர் 5 ஒரு பிட்வீன் நான் வந்து கருண் நாயரை நான் பிளேஸ் பண்ணேன். ஏன்னா இந்த முக்கியமான இதுல வந்து அவர் எப்படி ஆடணும் செக் பண்ணணும். ஸோ கருண் நாயர், ஏன்னா மிடில் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு மாதிரி. ஸோ கருண் நாயர், அப்புறம் பண்ட்டு, அதுக்கப்புறம் ஜடேஜா. ஸோ என்னோட 4 பவுலர்ஸ் வந்து ஷர்துல் தாக்கூர், சிராஜ், பும்ரா அண்ட் அஸ்தீப். அஸ்தீப் வந்து அந்த ஒரு இயர்லி ஸ்விங் கிடைக்கும். அந்த ஒரு லெஃப்ட் ஒரு நியூ வெரைட்டியும் கொடுப்பார். லெஃப்ட் ஆர்ம் பவுலர் ஒரு வெரைட்டி கிடைக்கும். அண்ட் அப்ரண்டா ஸ்விங் பண்ற ஒரு ஜென்யூனா பும்ரா அளவுக்கு ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் வந்து அஸ்தீப். ஸோ அதுல ஒரு கவுண்டி ஆடி இருப்பாரு. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்கில் செட்ஸ் எல்லாம் நான் லெவரேஜ் பண்ணி நினைப்பேன். ஸோ அதனால அஸ்தீப். பிரசித் கிருஷ்ணா போகலாம், பட் ரொம்ப ஹிட் த ஹார்ட் பவுலர். மேபி பும்ரா இல்லைன்னா பிரசித் கிருஷ்ணா உள்ள வரலாம். பட் அர்ஷதீப் அஹெட் ஆஃப் ரெட்டி வேணாமா? பிரசித். என்னடா ரெட்டி, நிதிஷ்குமார் ரெட்டி, மெல்பர்ன் 100 நல்ல ஷாட் மேக்கிங் வச்சிருக்காரு. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு பவுன்ஸ்லயே வந்து he had most runs. நிதிஷ்குமார் பிரசித் ரெட்டியை மறந்துட்டார். நிதிஷ்குமார் நிதிஷ் ரெட்டி கரெக்ட் தான். பட் நிதிஷ்குமார் ரெட்டி ஷர்துல் அந்த ஆப்ஷன் தான் பார்த்தேன். பட் ஆல்ரெடி எனக்கு பேட்டிங் ப்ரூவன் பேட்டிங்கா போயிட்டேன். அதனால எனக்கு வந்து நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து அந்த இடத்துல எனக்கு ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் வேணும். ஸோ அந்த இடத்துல நான் நிதிஷ்குமார் ரெட்டியை போட்டேன்னா என்னோட பவுலிங் ரொம்ப வீக் ஆகிடும். அதனால நான் வந்து ஷர்துல் ரிஃபர் பண்றேன். இது ஜென்யூன். அண்ட் ஷர்துல் தாக்கூர் வந்து ரொம்ப அண்டர் ரேட் பண்றோம். அவர் வந்து இங்கிலாந்துல சூப்பரா போடுவாரு. டொமஸ்டிக்ல பயங்கரமான ஆமா பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆமா, ஸ்விங் பண்ணுவாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ ஷர்துல் தாக்கூர் டெஃபினட்டா நான் லைன்ல வச்சுப்பேன். பட் ஆனா இவங்க எப்படி போவாங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுவாங்க, ஹர்ஷ்தீப் ஆடுவாங்கன்னு தெரியல, பிரசித் கிருஷ்ணா ஆடுவார். நான் ஏன் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து கொஸ்டினபிள் தான் நீ சொல்ற மாதிரி. பட் நிதிஷ்குமார் ரெட்டி ஏன் நான் ஆடுவேன்னா, எனக்கு பும்ராவோட ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பும்ரா வந்து 5 மேட்சஸ் ஆட போறதுல அவரே இன்டர்வியூல சொல்லிட்டாரு. ஸோ 3 மேட்ச் தான் அவர் ஆட போறாருன்னு கன்சிடர் பண்றப்போ அவருக்கு ஒர்க் லோட் மேனேஜ் பண்ணும். ஸோ உனக்கு ஃபில்லிங் பவுலர் வேணும்னா நிதிஷ்குமார் ரெட்டி வேணும். நீ 4 பவுலரோட போற, யாராவது ஒருத்தருக்கு பேட் டே வந்துருச்சுன்னா நீ அந்த ஒருத்தரை நம்பி போட முடியாது ஸ்பின் எடுக்கலன்னா. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் இப்போ அந்த வெப்ஸ்டர் எல்லாம் போட்டாரு பாத்தியா, அந்த மாதிரி பேஸ்ல போடக்கூடிய பவுலர்ன்ற உனக்கு எங்கேயாவது ஒரு எட்ஜ்ல விக்கெட் விடும். நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பவுலர் வரப்போ அடிக்கலான்னு போய் அவுட் ஆவாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்காக தான் நான் நிதிஷ்குமார் இல்லடா ரெட்டி போனேன். எனக்கு இது ஓகே. எனக்கு ஆல்ரெடி 3 குவிக்ஸ் இருக்காங்க. சிராஜ், பும்ரா, ஹர்ஷ்தீப் 3 பேர் குவிக்ஸ். பிளஸ் எனக்கு ஆட் ஆன் அந்த பர்டிகுலர் ஸ்லாட் 4வது குவிக்கா திரும்பி ஃபாஸ்ட் பவுலரே போக முடியாது. ஏன்னா டெய்ல் ரொம்ப பெரிய டெய்ல் ஆயிருந்தா. டெஸ்ட் மேட்ச் டெய்லண்டர்ஸோட வேல்யூ நீ பார்த்து இப்ப ஸ்டாருக்கு அந்த மாதிரி டெய்லண்டர்ஸ் தான் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணணும். கொஞ்சம் நீ 4 ப்ராப்பர் டெய்லண்டரோட போயிட்டீங்கன்னா சான்ஸே இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நான் அந்த இடத்துல வந்து எனக்கு பவுலிங் போடணும், பட் பேட்டிங் கொஞ்சம் எனக்கு ஆடினா போதும் அப்படிங்கிற ஒரு இதுல ஸ்கில் செட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஷர்துல பிக் பண்றேன். பட் நிதிஷ்குமார் நத்திங் ராங். நீ பேட்டிங் மட்டும் நீ பாத்தீங்கன்னா ஜெனியூனா வந்து நிதிஷ்குமார் ரெட்டி தான் கன்ஃபார்ம் அகடா இருப்பார் ஷர்துல்ல விட. பட் எனக்கு பவுலிங் போடணும், 4th சீமர் வேணும் எனக்கு. பட் கொஞ்சம் எனக்கு வந்து பேட்டிங் ஆனாலும் போதும். பட் எனக்கு சீமிங் தான். நான் 78% சீம் பவுலர், ஸ்விங் பவுலர். அதுக்கப்புறம் தான் 20% பேட்டிங் ஆனா போதுங்கிறதுனால மட்டும் நான் ஷெட்யூல் பிக் பண்றேன். பட் ஆனா இவங்க ரீசன்ட் ஃபார்ம் அந்த ஒரு சென்சேஷனை பேஸ் பண்ணி நிதிஷ்குமார் ரெட்டி தான் போவாங்க. பட் அது எனக்கு தெரியல எப்படி போகுதுன்னு. சரி, அப்புறம் சில பஞ்சாயத்துக்கு வருவோமா? ஓகே. ஸோ இப்போ ஆமா, நீ வந்து இன்ட்ரா இது பண்ணாங்க. ஸோ இந்தியா வந்து டீம் அனுப்பிச்சாங்க. ஸோ இந்தியா டீம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஆனா யாரு கூட இங்கிலாந்து லைன்ஸ் மாதிரி டீம் கூட ஆடுவாங்கன்னு பார்த்தா திரும்ப திரும்ப இன்ட்ரா ஸ்குவாடே நமக்குள்ளேயே பிரிச்சு பிரிச்சு போட்டுட்டு இருக்காங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. ஏன்னா இவங்க யாருமே வந்து வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஹைட் பண்ற மாதிரி பவுலர்லாம் எதுவுமே இல்லை. ஓப்பனா இருக்கிறது தான். பட் அவங்க பவுலர்ஸ் கூட வந்தாங்கன்னா ஈவன் மோர் ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸ்போஷர் கம்ஃபர்டபுளா கிடைச்சிருக்கும். ஈவன் அந்த இங்கிலீஷ் பவுலர்ஸோட அப்ரண்டா மேட்ச்ல ஆடுறதுக்கு பதிலாக ஒரு குயிக்கா ஒரு வார்ம் அப் மேட்சஸ் அண்ட் ஒரு ஏ டீம் பி டீமோட ஆடினா நல்லா இருந்திருக்கும். பட் கம்பீர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, வி பி பிளேயிங் ஒன்லி இன்டர் மேட்சஸ் தான், இன்டர் டீம் மேட்சஸ் தான், இங்கிலாந்து ஏஓ பியோட மீடியா இல்லாம ஆட மாட்டோங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அது ஒண்ணு. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. ஆஸ்திரேலியாலையும் தப்பு தான் பண்ணாங்க. பட் நம்ம பார்த்தோம் ரிசல்ட் என்னன்ட்டு. ஸோ இதுலயும் எப்படி இது பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ இட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் இன்னொரு மெயினான இது என்னன்னா
ரொம்ப டூ மச் ஆஃப் ஃபேவரட்டிசம் இது மாதிரி தெரியுமா? ஆக்சுவலா நான் சொல்றேன் சிராஜ் பும்ரா, ஹர்ஷ்தீப் ஆர் பிரசித் சொல்றேன். என்ன கேட்டா பும்ரா, சிராஜ், எனக்கு கேட்டா ஹர்ஷித் ராணா உள்ள வந்தாலும் வந்துருவான். அது வேற பயமா இருக்கு. நான் இப்ப வரேன் அதுக்கு. ஹர்ஷித் ராணா நான் வரேன் ரொம்ப அதுக்கு. ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக் பண்றாங்கன்னு தோணும். ஏன்னா அது டெஸ்ட்ல வந்து பண்ணாங்க. பட் ஐபிஎல் மட்டும் லாஸ்ட் எடிஷன் நல்லா ஆடினாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃபுல் டோட்டல் ஃபெயிலியர். ஆஸ்திரேலியா இதுல வந்து அந்த டிராவல்ஸ் விக்கெட் அப்புறம் அவர் எதுவுமே பண்ணல பெருசா. ஐபிஎல்லையும் ஃபெயிலியர். அந்த T20ல ஓகே நல்லா போடுறாரு. பட் ஆனா டெஸ்ட் மேட்ச்ல அப்ரண்டா இவ்வளவு ஃபாஸ்ட் ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப டூ மச் ஆஃப் ஃபேவரட்டிசம் இன் அண்டர் ஜிஜிஸ் கோச்சிங் எரா, ஹெட் கோச் எரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உங்களோட தாட்ஸ் என்ன? அதுதான் நான் வந்து இந்த விஷயத்துல கம்பீரை வந்து ஒரு விஷயத்துல பாராட்டலாம். என்னன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டை வந்து பேக் பண்ணி பேட்ஸ்மேன்ஷிப் எடுத்திருக்காரு. எக்ஸாம்பிள் கருண் நாயர் ஆகட்டும், ஈஸ்வரன் ஆகட்டும், ரெண்டு பேரையும். ஸோ விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட் காரணமே இதுதான். அவங்க கொஸ்டின் பண்ணிருப்பாங்க ப்ராப்ளி, உங்களுக்கு வந்து உங்க ஸ்பாட் வேணும்னா உங்க ஸ்பாட் ஆல்ரெடி உங்க எலிஜிபிளா இவ்வளவு ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்ஸ்மேன்ஷிப் எடுத்தாரு. ஸோ பேட்ஸ்மேன்ஷிப்புக்கு எடுத்த காலையே அவர் ஏன் பவுலர்ஸ் எடுக்கின்ற என்னோட கொஸ்டின். ஏன்னா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டை பார்த்து மட்டும்தான் ஒரு டெஸ்ட் டீமை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அர்ஷித் ராணா எடுத்ததுக்கு பதிலாக ஏன் அன்ஷுல் கம்போஜ் எடுக்கல? இதுதான் ஸ்டேட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ். நீங்க என்ன வேணா நேம் பண்ணுங்க. நீங்க அர்ஷித் ராணா வந்து ஒரு ப்ராடஜி, நல்ல ஹைட்டு அப்படின்னு பார்த்தாலுமே அவர்கிட்ட ஸ்விங்கு கிடையாது. ஹீஸ் ஹிட் த டெக் பவுலர். ஹிட் த டெக் பவுலர் எப்படி வந்து ஒரு இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல இது பண்ண முடியும்னு தெரியல. ஆனா உனக்கு அன்ஷுல் கம்போஜ் மாதிரி பார்த்தனா உனக்கு பால் வந்து பிச்சு வந்து ஆஃப் த சீம் உனக்கு ஸ்விங் ஆகும். ஆஃப் த சீம் உனக்கு ஸ்விங் ஆகுறது வந்து ரொம்ப கஷ்டம் ப்ரெடிக்ட் பண்றது. ஏன்னா உனக்கு வந்து சீம் வந்து குத்துனதுக்கு அப்புறமா உனக்கு ஆகுறப்போ உனக்கு நிறைய டீவியேஷன்ஸ் ஆகும் பால். நிறைய ஸ்லிப் கேச்சஸ் ஆகட்டும் அந்த மாதிரி எடுக்கும். அவர் வந்து அப்படி டேலண்ட் இருந்தாலுமே ஹி ப்ரூவ் தட். நீ ரஞ்சி டிராஃபில பார்த்தா 34 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டேட்டிங் தட் ஒரு 10 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு 10 இன்னிங்ஸ்ல. விக்கெட் ஒரு இன்னிங்ஸ்ல. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு டீம் செலக்ட் பண்ணாங்க எஃப்சில. துலிப் டிராஃபில 4 பெஸ்ட் டீம்ல செலக்ட் பண்ணி அந்த டீம் ஃபைனல் வந்தது. அதுல ஒரு 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆன் அன் ஆவரேஜ் லைக் 13, அதாவது ஒரு 13 பாலுக்கும் அவர் விக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு கணக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு 13 ரனுக்கும் ஒரு விக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு கணக்கு. சோ ஹி ப்ரூவ்ட் இன் திலீப் டிராஃபி, ஹி ப்ரூவ்ட் இன் சாரி ஐம் நாட் ராங். விஜய் ஹசாரே. இது விஜய் இவர் நல்லா போடுற ஒயிட் ஃபார்ம்லயும். அண்ட் தென் ரஞ்சி இதுல ரஞ்சி ரஞ்சி டிராஃபிலையும் ப்ரூவ் பண்ணிருக்காரு, ரஞ்சில ப்ரூவ் பண்ணிருக்காரு, துலீப்ல ப்ரூவ் பண்ணிருக்காரு. அண்ட் உங்களுக்கு அந்த சான்ஸ் அதனால அவர் வந்து ஹி கால்ட் அப் ஃபார் இங்கிலாந்து லயன்ஸ். சோ அங்கேயும் போயிட்டு உனக்கு வந்து கிட்டத்தட்ட 5 விக்கெட் எடுத்துட்டு 51 ரன் அடிச்சு அப்பயும் ப்ரூவ் பண்ணிருக்கான்றப்போ இதை விட உங்களுக்கு என்ன தேவை? நீங்க அட்லீஸ்ட் நீங்க உள்ள ஸ்குவாட்ல இருக்கிறனால அட்லீஸ்ட் ஒரு ரிசர்வ் பவுலரா உள்ள வச்சுக்கிறதுல என்ன கொஸ்டின் எனக்கு தெரியல. நீங்க இதை விட அசித் ராணா என்ன பண்ணிருக்காரு? கண்டிப்பா டெஃபினட்டா அதை பெட்டரா பண்ணல. இத்தனைக்கும் அவருக்கு பிஜிடில சான்ஸ் கிடைச்சது. அவரோட எக்கனாமி பார்த்தோன்னா எல்லாமே 4+, 5+ இருந்தது. நீ அன்சில் கம்போஸ் எக்கனாமி பாரு, எல்லாமே அண்டர் 3. நீ இங்க சொல்லலாம் இது வந்து ரஞ்சி டிராஃபில ஆடி இருக்காங்க திலீப் டிராஃபின்னு சொல்லிட்டு, பட் இங்கேயும் அண்டர் 3 தான். எல்லாம் அவனுக்கு மொதல் 5 ஓவர்லாம் 2 மெய்டன் கிட்ட போட்டாரு இங்கிலாந்து லயன்ஸோட. இவன் அங்கேயும் நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாங்க. சோ அவ்வளவு ப்ரூவ் பண்ணிருக்கப்போ ஏன் எடுக்கலன்றது என்னோட கொஸ்டின். நீங்க அன்சில் கம்போஸ் கண்டிப்பா எடுத்தாகணும். அதே ஏஜ், அதே ஹைட்டு, உனக்கு சீம்ல ஸ்விங் ஆகிறது ரொம்ப ரேர். அங்க அவ்வளவு ஹெவி பேட்ஸ்மேன்ஸ் இருக்கப்போ நீ ஓடி வந்து குச்சி குச்சி போட்டதுன்னா ஜோ ரூட்லாம் அழகா தட்டி தட்டி 2 ஓடிட்டு இருப்பாரு. ஏன் எடுத்தாருன்றது இது வந்து பெரிய கொஸ்டின் மார்க். ப்ராபப்ளி ரொம்ப பேக் பண்ணி அவரை வந்து எதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்கன்னு தெரியல. பட் இந்த டைம்ல அன்ஷுல் கம்போட் should be earned this maiden call up for Indian Test. இதுதான் என்னோட தாட். இல்லடா, யூ ரைட்லி நெயில்ட் ஆல் தி ஸ்டாட்ஸ், த பாசிபிள் நம்பர்ஸ். ஸோ இன்னும் இதை வந்து நான் ட்ரில் டவுன் பண்ணா அன்ஷுல் பண்ணி ஒரு ரீசெண்டாக இது சொல்றேன். இந்தியா vs இங்கிலாந்து லைன்ஸோட 18 ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 56 ரன், 3 மெய்டன், 2 விக்கெட். அப்படியே பேட்டிங்க்கு வந்தானா அந்த இதுல வந்து 51 ரன்னு. ஆக்சுவலா அந்த அந்த இடத்துல டீமே சரிஞ்சிருச்சு. 160 சாரி 200 ஃபார் 6 ஓ 7 வந்துருச்சு. அந்த இடத்துல வந்து அவரும் அபிமன்யு ஈஸ்வரும் சேர்ந்துதான் ஒரு சாரி தனுஷ் கோட்டியும் சேர்ந்துதான் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு இவரு 51 அடிச்சாரு. ஆக்சுவலா அந்த இன்னிங்ஸ் நல்ல இன்னிங்ஸ். அந்த செகண்ட் டு பி ஃபால் பவுலிங்ல 3 overs 6 runs 2 wickets. அவர் மட்டும் தான் விக்கெட் எடுத்தார் அந்த இதுல, 2 விக்கெட் ஹையஸ்ட் விக்கெட். சோ நல்லா போட்டுட்டு இருந்தவர். டைலண்ட் பேட்டிங்கும் இருக்கு. டைலண்ட் பேட்டிங் இருக்கு. அண்ட் ஆல்சோ இவர் வந்து ஒரு எப்படி வேற நான் அப்படியே கம்பேர் பண்ண முடியாது, பட் லைக் ஒரு ஷமி டைப் பவுலர் ஆயிரு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்விங் பண்ணும்போது பாலோட அந்த ஸ்டிச்சோட ஆங்கிளே அந்த வச்சு போடுவாங்க. அவுட் ஸ்விங்னா இந்த மாதிரி, இன் ஸ்விங்னா அந்த ஆங்கிளே அந்த மாதிரி போவார். சில பேர் அது பிரவீன்குமார் அந்த மாதிரி அந்த ஆங்கிள் அது பண்ணுவாங்க. சில பேர் என்னன்னா பும்ரா வந்து ஒரு மாதிரி ஆங்கிள், அவர் ஆங்கிளே ஒரு மாதிரி உள்ள தள்ளுவாரு. ஆனா அன்ஷுல் கம்போஜ் சீம், நீ சொல்லுங்க சீம்லயே வரும் பால். ஷமி பால் பார்த்திருக்கியா? சீம் ஆடாம அசையாம
பால் அப்படியே வரும். குத்துனதுக்கு அப்புறம் தான் ஸ்லைட்டா உள்ள வரும். குத்துனதுக்கு அப்புறம் தான் ஸ்லைட்டா வெளியே போகும். ஸோ அந்த மாதிரி சீம் பவுலர் இருந்த அவரை மிஸ் பண்ணிட்டு என்கிட்ட நிறைய வெரைட்டி வச்சிருக்காரு. டெஸ்ட்டுக்கு ஆப்டான பவுலர் தான் என்ன கேட்டா. இந்த டெஸ்ட்ல டெஃபினட்டா. போறதுக்கு நீ இன்னும் ஆஃப் கட்ரு, லெக் கட்ரு, அதுக்கு என்ன நக்கிள் பால் இதெல்லாம் தேவை. டெஸ்ட்ல போடுறது ஜென்யூன் ஸ்விங் பவுலர். ஸ்விங்கு. நல்லா அப்ரண்டா சீம்ல போடணும். கண்டினியூஸா போட்டுட்டே இருக்கணும். 18 ஓவர் 20 ஓவர் போடணும் அவனுக்கு. So அந்த மாதிரி பவுலர் வேணும். அவங்க என்ன தப்பு பண்றாங்களோன்னு தோணுது. ஸோ அவர் மேபி ஒரு ஒர்க் நாள். ஹார்ஸ் தான். ஹரியானாக்கு நிறைய ஓவர் ஸ்பெல் போட்டிருக்காரு. லைக் கண்டினியூஸ் ஸ்பெல்ஸ் எல்லாம் போட முடியும். அவர் ஒர்க் ஹார்ஸ் தான். ஸோ சிராஜ் மாதிரி ஒரு ஒர்க் ஹார்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தேவை. நீ லாங் டெஸ்ட் மேட்சஸ் ஆடுறா ரிசர்வ்ல வச்சுக்கலாம். சி நான் இப்ப ஸ்ட்ரைட்டாவே அன்சில் கம்போஜ் பிளேயிங் ஆடவீங்கன்னு டிபேட் பண்ணல. ஹர்ஷித் ராணாக்கு லாஸ்ட் டைம்ல ஒருத்தர் உள்ள வரப்போ அதே சான்ஸை நீங்க அன்சில் கம்போஜ் கொடுத்து ரிசர்வ்ல உட்கார வச்சா தென் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த டீம் ஆஸ் வெல். இன்ஜுரி ப்ரோனா யாராவது இருக்கா? இப்போ ஆகாஷ்தீப் இன்ஜுரின்ற மாதிரி இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் சொல்றேன், பிரதீப் கிருஷ்ணா ஒரு இன்ஜுரி ப்ரோன்றப்போ நீங்க ரிசர்வ்ல வச்சு உள்ள வச்சிருக்கலாம் ஹர்ஷித் ராணா ஆட் பண்ண மாதிரின்னு சொல்றேன். அவ்வளவுதான். கரெக்ட். திரும்ப ரொம்ப ப்ரெடிக்டபிள். அதே எனக்கு இது வந்து எனக்கு ஸ்குவாட்லயே எனக்கு நல்ல ஒரு யங்ஸ்டர் வந்து உள்ள கொண்டு வரணும் ஆசை. ஏன்னா திரும்ப நான் லாஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணிட்டோம். ஆகாஷ் டெஸ்ட் பண்ணிட்டோம், அசீத் ராணா டெஸ்ட் பண்ணிட்டோம். கலீல மாதிரி துஷார் டெஸ்ட் பண்ண எடுத்துட்டு வந்தாங்க. பட் அவங்க எந்த லெவலுக்கு இது பண்ண போறாங்கன்னு தெரியல. யாஸ்டேயால ஒரு மாதிரி நியூசிலாந்துக்கு அப்புறம் உள்ள கொண்டு வந்தாங்க ஆஸ்திரேலியா காரணம். பட் ஆனால் அவருக்கு எந்த சான்ஸும் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி நிறைய இன் அவுட்ஸ் இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ், இந்த மாதிரி ஒரு அன்சுல் பண்ணும்போது இன்னும் 2 3 ரா டேலண்ட்ஸை வந்து உள்ள கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா அவங்க திரும்ப ஃபெயில் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி 4 அப்ரண்ட்டை போட முடியாது. அது சீனியர் இருக்கும்போது ஒரு பவுலர் நீங்க புது பவுலர் இன்க்ளூட் பண்ணாதான் அவரோட ரியல் பொட்டன்ஷியல் தெரியும். அண்ட் நியூ பவுலரா கூட வெளியே வரலாம். பட் ஸ்டில் அதை மிஸ் பண்றாங்க. லெட் சி எப்படி போகுதுன்ட்டு. நம்ம அது செக்மெண்ட் வந்துடலாம். வின் பாசிபிலிட்டி யார் ஜெயிப்பா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்? வென் பாசிபிலிட்டி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்னா சீரியஸ் ப்ரிடிக்ஷனும் சொல்லி பண்ணிடலாமா? சீரியஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் கேட்கலாம். தான். சீரியஸ் ப்ரிடிக்ஷன்ல நான் 2 பேர் சொல்றேன். வின் ப்ராபபிலிட்டி வந்து நான் இங்கிலாந்து தான் சொல்றேன். இங்கிலாந்து 60-40 தான். ஏன்னா இங்கிலாந்து ஆர் ஸ்ட்ராங் கண்டிஜென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சஸ் வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரிய போறதில்ல. ஸோ கோ ஃபார் இங்கிலாந்து. ஏன்னா இந்தியா வந்து வெரி வீக் இன் பேட்டிங் அண்ட் பவுலிங் டூ. எல்லா நாளும் ஒரு நாள் பும்ரா டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அவர் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லிட்டாரு வெரி லாங்கஸ்ட் ஸ்பெல்ஸ் அவர் போட போறது இல்லைன்னு டெஃபினட்டா சொல்லிட்டாரு. ஆஸ்திரேலியா மாதிரி அடிவட்டா பும்ராவை கூப்பிடுறது இங்க நடக்காது. ஸோ அதனால அது கிடைக்காது. ஸோ கோ ஃபார் இங்கிலாந்து. சீரியஸ் ப்ரிடிக்ஷன் நான் வந்து ஒரு புதுசா ஒரு ஃபார்மட் கொண்டு வந்திருக்கேன். நீ வந்து இந்தியால 2 பேர் சொல்லு, இங்கிலாந்து 2 பேர் சொல்லு. வில் மேக் தெம் ஃபார் ட்ராஃபி. அதே மாதிரி யார் வந்து மேன் ஆஃப் த சீரியஸ் கண்டிஜென்ட் மாதிரி இந்த 2 பேர்ல அந்த மாதிரி ரெண்டு பேர் சொல்லு பார்ப்போம். ஓகே. எனக்கும் இந்த மேட்ச் ஜெயிக்க போறீங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி தேர் ஹோம் அயர்லாந்து பேஸ்டு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. பட் எனக்கு இந்தியா ஜெயிக்கணும்னு ஆசை. பட் பேஸ்ட் ஆன் ஸ்டாட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஸ்குவாட் எல்லாம் பார்க்கும்போது இங்கிலாந்து. என்ன சொன்னா சீரீஸ்ல வந்து இந்த ரிமார்க்கபிள் நேம்ங்கிற மாதிரி சொல்றியா? 2 டீமுக்கும் இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய 2 பேர். ஸோ ரெண்டு விச் வில் மேக் பிளேயர்ஸ். தெம் டு வின் ட்ராஃபி. ஓகே. ஸோ ஃப்ரம் இங்கிலாந்துல இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பென் ஸ்டோக்ஸ். பெஞ்சமின் ஸ்டோக்ஸ் வந்து 10 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர். அவர் எப்படி பண்றாரு நான் ரொம்ப வெயிட் பண்ண அப்போ சொன்னேன் ஃபர்ஸ்ட்லேயே. அவர் எப்படி பண்றாரு, அவரோட கேப்டன்சி எல்லாமே எனக்கு இன்ஸ்பயர் பண்ணேன் பயங்கரமா. ஸோ பவுலிங்கும் போடுவார் அவர். ஃபோர்த் பவுலர்லாம் கிடையாது, அவர் ப்ராப்பர் பவுலர். என்ன கேட்டா அவர் ப்ராப்பர் பவுலிங் பவுல். போட்டா சூப்பரா போடுவாரு. ஸோ பெஞ்சமின் ஸ்டோக்ஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து நான் ஜாக் கிராலியை வந்து ரொம்ப பிலீவ் பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே தெரியும், ஜோ ரூட்லாம் நல்லா ஆடுற பிளேயர் தான். திரும்ப அவர் சொல்லி நியூஸ் இருந்தேன். ஜாக் கிராலி ஏன்னா அப்ரண்ட்ல வந்து ரொம்ப அடிச்சுருவாரு. இந்த மாதிரி ஆஸ்திரேலியன் இன்டென்ட் அந்த மைண்ட் உள்ள ஒரு பிளேயர் ஜாக் கிராலி. இந்த மாதிரி ஸ்லோவா சொல்லி நம்ம எடுத்த உடனே மாத்தி இந்த மாதிரி டமால் 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 அடிக்க ஆரம்பிச்சு ரன்ரேட் ஃபர்ஸ்ட் லஞ்சுக்கு வரும்போதே 120 for 1 இந்த ரேஞ்சில் கொண்டு வந்து விட்டுருவாரு ஒரு 30 ஓவர்ல. ஸோ அதனால ஜாக் ராலி அந்த மாதிரி ஷாட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நிறுத்துறது ரொம்ப கஷ்டம், உனக்கே தெரியும். ஸோ ஜாக் ராலி இவங்க 2 பேரும் இம்பார்ட்டண்டா இருப்பாங்க. இந்தியால இருந்து இந்தியால இருந்து முடிச்சிடவா? சொல்லிடு, நான் அப்புறம் ஃபுல்லா ஓகே. சொல்றேன். ஓகே. இந்தியால வந்து ஐ வில் ஸ்டார்ட் வித் கேஎல் ராகுல். திரும்பவும் கேஎல் ராகுல் தான். ஹி ஹாஸ் டு பி அந்த ஒரு கிரிட்டோட ஆடுற பிளேயர். அவர் முன்னே அந்த பால்ட வந்து ஓல்ட் ஆக்கி சாஃப்ட் ஆக்கி கொடுத்தாதான் வர்ற பிளேயர்ஸ் வந்து இது பண்ணி ஆடுவாங்க. ஸோ கேஎல் ராகுல் ஃபோர்ஸ் பெட். ஸோ இன்னொரு பெட் வந்து ஐ வில் கோ வித் சாய் சுதர்ஷன். ஸோ சாய் சுதர்ஷன் ஆடுவாருன்னு நம்புறேன். ஸோ அவருக்கு நல்ல ஒரு சேஞ்ச் தான் இருக்கும். அண்ட் அவரோட பேட்டிங் ஸ்டைல் அந்த ஒரு கன்வென்ஷனல் ஸ்ட்ரோக் மேக்கர், அந்த கிரிட்டோட ஆடுவாரு, லாங் இன்னிங்ஸ், அவர் கவுண்டி எக்ஸ்பீரியன்ஸ், ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம எல்லா ஸ்டார்ஸுமே அலைனா இருக்கிற ஒரு நல்ல நல்ல ஒரு பிளேயர் என்ன கேட்டா.
சூப்பர் ஸ்டார்ன்னு தான் ஆமாங்க சொல்லி சார். நான் டேக் வச்சுக்க மாட்டேன். நல்ல ஒரு டேலண்டான ஒரு பிளேயர். ஸோ அவருக்கு வந்து ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் ஆல் த்ரீ ஃபார்மட்ஸ்ல அமையணும். அதுக்கு இந்த சீரீஸ் வந்து ரொம்ப முக்கியமான சீரீஸ். ஸோ கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் சொல்ல நினைச்சேன், பட் இஸ் ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார். அதனால கேஎல் ராகுல் டு பி அட் ஃப்ரண்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாய் சுதர்ஷன். இவங்க 2 பேர் ஆடினாங்கன்னா டெஃபினட்டா இந்தியாவுக்கு ஒரு நல்ல ரன்ஸ் விக்கெட்ஸ் கிடைச்சிரும்டா. ஸ்விங் வந்து நீ அப்ரண்டா விக்கெட் கிடைக்கும் கண்டிப்பா. பட் பேட்டிங் நீ ஆடியே ஆகணும். ஏன்னா நீ பார்த்தல எய்டன் மார்க்ரம் ஆடினாதான் உனக்கு இது ரன்ஸ் வேணும் இங்கிலாந்துல. பவுலர்ஸ் விக்கெட் எடுத்துடலாம். நீ ரன்ஸ் அடிச்சாதான் கொஞ்சமாவது இந்த டஃப் அந்த கான்டெஸ்ட் நிக்கவே முடியும். ரன்ஸ் இல்ல விக்கெட் அப்படியே எடுத்துட்டு இருந்தா நீ டெஃபினட்டா. ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு வந்து இங்கிலாந்துல வந்து 2 பேர், அதான் ஜோ ரூட்டன் எக்ஸப்ஷனா எடுத்துடலாம். ஏன்னா ஜோ ரூட் வந்து அப்படியே ஆமா பர்ஃபார்ம் ஆமா, பண்ண தான் போறாரு. ஜோ ரூட் மோஸ்ட் இங்கிட்டு ரன்ஸ் பும்ரா. பார்க்காம, ஆமா, அதை எடுத்துடணும், நெகோஷியேட் பண்ணணும். ஏன்னா உனக்கு அந்த இம்பாக்ட கிரியேட் பண்ணணும். அந்த ஒரு ஒரு 250 போற இடத்துல நீ +50 எடுத்து 300 முடிச்சாதான் அந்த ரன், அந்த இம்பாக்ட் வந்து உனக்கு பெருசா பிகரா வின் ஆகும். எனக்கு ஜேமி ஸ்மித் இந்த பக்கம் வந்து அல் கோ ஃபார் இவங்க அஹ், இவர் அவர் பேர் என்ன, ஓக்ஸ். ஏன்னா ஸ்விங் அவர் மட்டும் தான் ஸ்விங் பவுலர். இந்தியால வந்து பார்த்தா உனக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் அல் கோ ஃபார் இவன் சாரி இவங்க ரவீந்திர ஜடேஜாக்கு அப்புறம் அல் கோ ஃபார் சிராஜ். பிகாஸ் சிராஜ் தான் ஒரு ஒர்க் காசு. ஸோ அவர் வச்சு தான் வந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட்டே வந்து நிறைய ஸ்பெல்ஸ் போக போகுதுன்றதுனால அல் கோ ஃபார் சிராஜ். ஆனா பும்ரா வந்து ஹில் பி த செகண்ட் ஃபிடல், ஹில் பிளே செகண்ட் ஃபிடல் ஃபார் த என்டையர் சீரிஸ். ஆமா ஸோ ஆமா அதனால ஆமா. சிராஜ் தான் வந்து லீட் பண்ணுவார் அட்டாக்ட. ஸோ சிராஜ் தான் வந்து இல் மேக் அன் இம்பாக்ட் ஃபார் இஃப் இந்தியா கோயிங் ஃபார் வித். அவ்வளவுதான். நீங்களும் பர்ஃபெக்ட். கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபார்மட்ல வில் புட் த டிஸ்கிரிப்ஷன் நாங்க என்ன போட்டிருக்கோன்றதை நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க. அவ்வளவுதான். டன் டன் டன். ரொம்ப இயர்லி கால்ஸ், இயர்லி ப்ரெடிக்ஷன்ஸ், நியூ இந்தியா, நியூ டெஸ்ட் சைட், பயங்கர எக்ஸைட்டா இருக்கும். 3 மணிக்கு அந்த மேட்சை பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கும். மாதிரி கிரீன் லஷ் கிரீன்ல வந்து ஒரு அவுட்ஃபீல்டோ, ஒரு பவுண்டரி, சிக்ஸஸ், ரோட் பேக்டு, சம்மர் எல்லாமே பயங்கரமா இருக்கும். டக்கு டக்குன்னு பார்த்துட்டே இருப்போம், வெயில் எடுத்துட்டு இருப்போம். இந்த வரைக்கும் அப்புறம் திடீர்னு மழை பெய்யும், திரும்ப பார்த்தா ஒரு மாதிரி க்ளௌடியா இருக்கும். செமையா இருக்கும். அந்த இந்த டெஸ்ட் மேட்ச் பார்க்கறதுக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி எப்படி போகுதுன்னு. உங்களோட பிளேயர்ஸ் டு வாட்ச் இட் ஃபார் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அண்டில் வி ஆர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜியோ, மேடி அண்ட் விஜய், தேங்க்யூ அண்ட் குட்.